பைபிளில் உள்ள வசனத்தின்படி நடந்ததால் தான் தாவேகா ஆட்சி அமைந்துள்ளதாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொரட்டூரில் நடந்த தனியார் அறக்கட்டளையின் 4ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசிய அவர், மக்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அரசியல் பார்த்துள்ளதாக தெரிவித்தார். சிலர் தன்னை அறிவாளி என்றும் தனக்கு எல்லாம் தெரியும் எனவும் நம்பிக்கொண்டிருப்பதாகவும், ஆனால் அனைத்தும் கடவுளிடமிருந்து மட்டுமே வருவதாகவும் ஜேசிடி பிரபாகர் கூறினார். விவிலியத்தில் உள்ள வசனத்தை மேற்கோள் காட்டிய அவர், அதன்படி நடந்ததால் தான் தற்போது தாவேகா ஆட்சி அமைந்துள்ளதாக தெரிவித்தார். ஏற்கனவே தாவேகா அரசு கிறிஸ்தவத்திற்கு முன்னுரிமை அளிப்பதாக விமர்சிக்கப்பட்டு வரும் நிலையில் சபாநாயகரின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அவர்களுக்கு இது வரலாம் என்று நம்பிக்கை இல்லாத நேரமெல்லாம் உண்டு. ஆனால் மக்கள் ஒரு உறுதியான ஒரு முடிவை எடுத்தால் யாராலும் வந்து செய்ய முடியாது என்பது இந்த தமிழ்நாடு அரசியல் பார்ப்பது. நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு இந்தியா முழுவதுமே பாராட்டுகிற அளவுக்கு பல செய்திகளை கொண்டு திட்டங்களை நீக்கிக் கொண்டே இருக்கிறார். எங்கு பார்த்தாலும் தமிழக வெற்றிக்காரர். அது என்ன என்றால் ரொம்ப சந்தோஷம் என்ன என்றால், டாக்டர் கிஷோர் இஸ் பார்ட் ஆஃப் அவர் டீம். சிறப்பாக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நான் சபாநாயகர் முறை உன்னிப்பா பார்க்க இந்த ஆட்சியில் என்னென்ன நடக்கிறது என்று பத்திரிகை நிறைய செய்திகள் ஊடகங்கள் நிறைய போடுகிறார்கள். லஞ்ச லாபம் இல்லாத ஊழல் இல்லாத மக்களை அச்சுறுத்தாத ஒரு அமைதியான தமிழ்நாட்டை விரும்புகிற முதலமைச்சர் இருக்கின்ற வகையில் ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டிருப்பது நன்றான எண்ணமே பார்க்க முடிகிறது. இப்போது நம்முடைய கிஷோர் அவர்களுக்கு பிறந்தார். அவருக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா ஏழைகள் நீடி ஆகியதையும் அவர் எண்ணுகிற எல்லா நல்ல எண்ணங்களையும் நிறைவேற்றுவார் என்று நான் நம்புகிறேன். அவருக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். ஆல் திங்ஸ் கம் ஃப்ரம் காட். நம்ம தான் பெரிய அறிவாளி, நம்ம பெரிய திறமைசாலி, நமக்கு தான் எல்லாம் தெரியும் என்றால் ஒன்றும் தெரியாது. ஒரு திறமையும் கிடையாது, ஒரு அறிவும் கிடையாது. எல்லா அறிவும் திறமை ஆகும் இறைவனிடம் தான் வருகிறது. அதுதான் அவரை நம்புகிறவர்களுக்கு சகலமும் நம்பிக்கை எதுவாகத்தான் நடக்கும் என்று பைபிள் சொல்வது. நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்தால் எல்லாம் நன்மையாக நடக்கும். கணவருக்கு முன்னாடி போய் அங்கலாய்க்கக்கூடாது. கணவருக்கு முன்னாடி போய் எனக்கு ஏன் இது வந்து கேட்கக்கூடாது. எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்காங்க, அவருக்கு தெரியும் எப்போது நன்மை செய்ய வேண்டும், எப்போது உங்களை வாழ வைக்க வேண்டும் என்று அவருக்கு அதை பொறுமையாக இருக்க வேண்டும். அவரை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஏற்ற காலத்தில் ஏற்ற விதமாய் அவர் செய்யப்படி அவருடைய பலத்தை கைகொண்டு அடைந்து இருக்க வேண்டும். அப்படி அடைந்திருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பிறந்திருக்கிறது. நம்முடைய டாக்டர் கிஷோர் அவர்கள் இன்னும் நீண்ட நெடிய காலம் தன்னுடைய பணிகளை தொடர வேண்டும். எப்படி மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிற ஒரு குடும்பம் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியாக இருக்கின்றாரோ அந்த வழியை பின்பற்றி டாக்டர் கிஷோர் பணியாற்ற வேண்டும். அது கொஞ்ச நேரத்தை தமிழர்களுக்காக கட்சிக்காமல் நீங்கள் செலவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.